Do you feel the vibes? Hi students. So in this session we shall discuss about the Kohlrausch law. So this law is only applicable for the determining the molar conductance of weak electrolyte at infinite dilution. Okay. So இப்போ நம்ம இந்த Kohlrausch law என்ன செய்ய போறோம்னா we are going to determine the molar conductance at infinite dilution, otherwise called as limiting molar conductance. Okay, for the weak electrolyte அதை கண்டுபிடிக்கிறது தான். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டெபே-ஹெக்கல்-ஆன்சாகர் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் மேலே இருக்கும். அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா டெபே-ஹெக்கல்-ஆன்சாகர் ஈக்குவேஷன். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஒன்லி ஃபார் தி ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஓகே, இப்போ நம்ம வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு வரோம். ஸோ இங்கே பாருங்கள், கோல்ட்ராஷ் லானா என்ன அப்படிங்கிற விஷயம் இது பாருங்கள். இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். At infinite dilution, the limiting molar conductivity of an electrolyte is equal to the sum, SUM இருக்கு பாருங்க, sum of the limiting molar conductivities of the constant ions. ஓகே, இந்த ஓல்டு புக்காக இருந்தால் SOME போட்டிருப்பாங்க. ஸோ தயவுசெய்து அதை கொஞ்சம் அடிச்சுட்டு நியூ புக்கில் கரெக்டாக இருக்கும். ஓல்டு புக்கு தட் மீன்ஸ் என்னென்னா லாஸ்ட் இயர் எடிஷனாக இருந்தால் அதில் SOME போட்டிருப்பாங்க. அதை கொஞ்சம் அடிச்சிடு. sum of the limiting molar conductivity of a constant ions. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு NaCl அயானை இங்கே நான் எழுதுகிறேன். இது வந்து NaCl. இதை வந்து நான் பிரிக்கிறேன் அப்படின்னா Na ப்ளஸ் ப்ளஸ் Cl மைனஸாக பிரிச்சுக்கலாம். ஸோ NaCl உடைய கான்ஸ்டன்ட் அயான் இது. ஸோ அப்போ இங்கே என்னென்னா த மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினிட் டைல்யூஷன், அதான் முக்கியம். அங்கே பாருங்கள், த அட் இன்ஃபினிட் டைல்யூஷன் limiting molar conductivity அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, it is otherwise molar conductance at infinite dilution of an electrolyte. இந்த எலக்ட்ரோலைட்னுடைய மோலார் கண்டக்டன்ஸ்னு வச்சுப்போம் சிம்பிளா. இது வந்து ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். இப்போ ஒரு வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு நம்ம எந்த எலக்ட்ரோலைட் வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருந்ததுன்னா த கண்டக்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து வீக் எலக்ட்ரோலைட் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் அதை பேஸ் பண்ணி சொல்ல ஜென்ரலாக ஒரு எலக்ட்ரோலைட்டை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு வீக் எலக்ட்ரோலைட் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் பற்றி சொல்ல, ஆனால் அதை வச்சுக்கிட்டு நம்ம வீக் எலக்ட்ரோலைட்டை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோங்கிறது தான் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த லா வச்சுக்கிட்டு. ஓகே, இப்போ பாருங்க, அட் இன்ஃபினிட் டைல்யூஷன் தி லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரோலைட், இந்த எலக்ட்ரோலைட் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் த சம் ஆஃப் தி மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் அயான்ஸ். இதனுடைய கான்ஸ்டன்ட் அயான்ஸையும் இதனுடைய கான்ஸ்டன்ட் அயான்ஸையும் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுற, சம் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ தான் இந்த எலக்ட்ரோலைட்டினுடைய என்னது, மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினிட் டைல்யூஷன். அதான் முக்கியம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாப்பா லாம்டா நாட் எம் அப்படிங்கிறது என்ன, மோலார் கண்டக்டன்ஸ். அதாவது இந்த மாதிரி இப்படி போட்டு இங்கே இப்படி போட்டு இங்கே இப்படி போகிறோம், அதாவது லாம்டா நாட் எம். இது வந்து இந்த சிம்பிள் வந்து என்ன அப்படின்னா மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரோலைட். அது மாதிரி இந்த லாம்டா ஆர்டினரி லாம்டா, இது கேபிட்டல் லாம்டான்னு வச்சுக்கோ, இது ஸ்மால் லாம்டா நம்ம வச்சுக்கிறது தான். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினிட் டைல்யூஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூண்ட் அயான்ஸ். ஓகே, ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா NaCl இங்கே நான் எழுதியிருக்காங்கல்ல, NaClக்கு எப்படி எழுதியிருக்காங்க, லாம்டா நாட் எம், த மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் NaCl இஸ் ஈக்குவல் டு லாம்டா நாட் எம், தட் இஸ் என்ன மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் Na plus ion at infinite dilution plus lambda naught m for the Cl minus. இது ரெண்டுத்தையும் சம் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன் ஜென்ரல் ஒரு AX BY அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரோலைட்டை எடுத்துக்கலாம். அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் அயான் ஆஃப் AY plus Y நம்பர் ஆஃப் இல்லைன்னா Y மோல்ஸ் ஆஃப் B ஆஃப் என்னப்பா எக்ஸ் மைனஸ் இல்லையா. இது எப்படி பிரிக்கலாமா, சொல்கிறது புரியுதாப்பா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேரியம் குளோரைடு அப்படிங்கிறத பிரிக்கிறேன் அப்படின்னா என்ன வரும், பேரியம் 2+, இங்கே பாருங்கள் இந்த 2 தான் அங்கே மேலே எழுதியிருக்கேன், ப்ளஸ் இங்கே என்ன 2Cl மைனஸ் இல்லையா. அப்போ இங்கே என்ன, 2 குளோரின் இருக்குது, ஒரு குளோரினுக்கு சார்ஜ் என்ன, இந்த இங்கே 1 தானே இருக்குது, இந்த 1 தான் மைனஸாக எழுதியிருக்கேன். ஸோ அதுதான் இங்கே அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதனுடைய வேல்யூவை ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷனுக்கு எழுதணும் அப்படின்னா லாம்டா நாட் எம், அதாவது இந்த இது போட்டோம்னா ஃபார் அன் எலக்ட்ரோலைட் AX BYக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் மோல்ஸ் ஆஃப் லாம்டா நாட் எம் ஃபார் AY ப்ளஸ் Y moles of lambda naught m for Bx minus. இது வந்து for an general electrolyte. எந்த electrolyte வேணாலும், அது it may be a strong electrolyte or it may be a
வீக் எலக்ட்ரோலைட் எதை வேணாலும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அட் இன்ஃபினிட் டைல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்ட, அட் இன்ஃபினிட் டைல்யூஷன், அதாவது நீ நிறைய வாட்டர் போட்டு டைல்யூட் பண்ணிட்ட அப்படின்னா the conductivity of electrolyte solution எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறீங்கன்னா conductivity of the each constituent ions. ஓகே, ஒவ்வொரு கான்ஸ்டியூண்ட் அயான்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனுடைய கான்ஸ்டியூண்ட் அயான்ஸனுடைய கண்டக்டிவிட்டி தெரிஞ்சு, மோலார் கண்டக்டிவிட்டி தெரியும்னா நம்ம எந்த எலக்ட்ரோலைட்டுக்கு வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த கோல்ட்ராஸ் லா வந்து இங்கே ப்ரூவ் பண்ணுறாங்க பாருங்க, ஒவ்வொரு கண்டக்டிவிட்டி, அதாவது எப்படின்னா the conductivity of an ion is independent to the nature of electrolyte. அது என்ன எலக்ட்ரோலைட்டாக வேணாலும் இருக்கலாம். ஓகே, இங்கே பாருங்க, Kohlraasch arrived the above mentioned relationship based on the experimental observations such as one as shown in the table. பின்னாடி பார்க்க போகிறோம். These results show that at infinite dilution, each constituent ion of an electrolyte makes a definite contribution towards the molar conductance. ஒவ்வொரு கான்ஸ்டியூண்ட் அயான்ஸும் அதனுடைய டெஃபினிட் கான்ட்ரிபியூஷன், அதுக்குன்னு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும். கான்ட்ரிபியூஷன் என்ன, அதனுடைய பங்கேற்பு. ஓகே, அந்த கண்டக்டன்ஸுக்கு அதுக்குன்னு ஒன்று என்ன கண்டக்டன்ஸுக்கு அது உண்டு. டுவர்ட்ஸ் தி மோலார் கண்டக்டன்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரோலைட் irrespective ஆஃப் தி நேச்சர் ஆஃப் தி அயான். ஓகே, அந்த அயானுடைய நேச்சர் எது வேணாலும் இருக்கலாம், அதை பேஸ் பண்ணி அந்த எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு அயான்ஸ்க்கும் அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் என்ன இருக்கும், கண்டக்டிவிட்டி இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் வித் இஸ் அசோசியேட்டட். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு குளோரைடு இருக்குது அயான்னா, அது K+ கூடயும் இருக்கலாம், Na+ கூடயும் இருக்கலாம், H கூடயும் இருக்கலாம். ஆனால் Cl- க்கு என்ன கண்டக்டிவிட்டியோ அது மாறாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. KCl-னுடைய மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினிட் டைல்யூஷன் 149.86, NaCl-க்கு 126.45. இப்போ இங்கே பாருங்க, lambda naught m KCl மைனஸ் lambda naught m NaCl ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறாங்க. அப்படி மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 23.41. ஓகே, அப்போ இங்கே என்னென்னா lambda naught m K ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா Na+, இதில் பார்த்தீங்கன்னா இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ கிடைக்கிறது என்ன இருக்குது, lambda naught m K ப்ளஸ் மைனஸ் lambda naught m Na+, இதனோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, 23.41. அதேமாதிரி similarly we can conclude that lambda n m for Br minus and Cl minus இதனோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, 2.06. இங்கே பாருங்கள், KCl NaCl, அதுமாதிரி KBr NaBr, அதுமாரி KNO3 NaNO3. இதில் பார்த்தீங்கன்னா இந்த NO3 இருக்கு பாருங்க இல்லையாப்பா. அப்போ இந்த NO3 விட்டுட்டு இந்த டிஃப்ரென்ஸ், அதாவது K+க்கும் Na+க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், K+க்கும் Na+க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், K+க்கும் Na+க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எல்லாமே சேமாக இருக்கு பாருங்க டிஃப்ரென்ஸ். அப்போ என்ன விஷயம் இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கான்ஸ்டியூண்ட் அயான்ஸுக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் இருக்கோ அந்த கான்ட்ரிபியூஷன் இங்கே ப்ரூவ்டு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், பொட்டாசியம் சேம். அப்போ Br-க்கும் Cl- உள்ள டிஃப்ரென்ஸ் 2.07. அதே மாதிரி Br-க்கும் Cl- உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 2.06. ஆனால் இங்கே பாருங்கள், எல்லாமே நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோலைட் வேறு வேறு. ஓகே, அதே மாதிரி இந்த Br-Cl- பாருங்கள் டிஃப்ரென்ஸ் 2.06 அதுதானே வந்திருக்கு. ஸோ அப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோல்ட்ராஸ் லாவை பேஸ் பண்ணிவிட்டு வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு எப்படி நான் மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினிட் டைல்யூஷன் தட் இஸ் lambda naught m எப்படி கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, இது lambda naught m எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் ஃபார் அன் வீக் எலக்ட்ரோலைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே கவனிங்க, பொதுவாக நம்ம வந்து அயானிக் ஈக்லிபிரியத்தில் படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா CH3COOHங்கிறது ஒரு வீக் ஆசிட். ஆனால் இது பிரிக்கும் போது எப்படி பிரிப்போம் அப்படின்னா CH3COO- ப்ளஸ் H+ அப்படின்னு பிரிப்போம். அப்போ இது என்ன, இது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட், இது ஸ்ட்ராங்னு சொல்லுவோம். ஸோ இது வீக்காக இருந்தால் இது ஸ்ட்ராங் அப்படிங்கிறது பேசியிருப்போம். அப்போ இங்கே என்னன்னா, இப்போ ஒரு சின்னதாக ஒரு விஷயம் செய்கிறேன் பாருங்கள். CH3COO-Na இது வந்து சோடியம் அசிட்டேட், ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். அதை HCl கூட போடுறேன். அப்படி போட்டால் என்ன கிடைக்கும் எனக்கு, CH3COOH தட் இஸ் அசிட்டிக் ஆசிட் ப்ளஸ் என்ன கிடைக்கலாம் உனக்கு, வேற மார்க்பான், ப்ளஸ் என்ன கிடைக்கலாம், NaCl கிடைக்கலாம். ஓகே, இந்த Naவும் இந்த Cl-ம் சேர்ந்து NaCl கிடைக்கலாமா. இங்கே ஒரு வீக் எலக்ட்ரோலைட் ஃபார்ம் ஆகுதுப்பா. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, lambda naught m கால்குலேஷன் எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு என் கவனிங்க. lambda naught m for CH3COO-Na ஓகே ப்ளஸ் lambda naught m HCl gives lambda naught m CH3COOH இல்லையா, ப்ளஸ் lambda naught m
NaCl. இதில் எதெல்லாம் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்? இது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், இது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், இது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஆனால் இது மட்டும் என்ன? வீக் எலக்ட்ரோலைட். இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, lambda நாட் m CH3COO மைனஸ். ஓகே, இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? CH3COH. இதுதான் எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஆனால் எப்படி செய்யலாம் அப்படின்னா, நமக்கு ஐ ஹாவ் அன் வேல்யூ ஃபார் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, lambda நாட் m CH3COO Na plus, ஓகே, lambda நாட் m HCl, ஓகே, மைனஸ் lambda நாட் m NaCl. இல்லாமாப்பா? ஸோ எழுதுனா எனக்கு என்ன கிடைச்சிடும்? இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகே, அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா, இந்த வேல்யூ, இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டினுடைய வேல்யூ வச்சுக்கிட்டு ஒரு வீக் எலக்ட்ரோலைட் வேல்யூ நான் கண்டுபிடிக்க முடியும் தானே? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள். என்னென்னா Na + CH3COO மைனஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் தான். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, lambda நாட் m ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் வீக் எலக்ட்ரோலைட் இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த வேல்யூ கொண்டு வந்திருப்பாங்க, வேற ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க, lambda நாட் n CH3COO Na அப்படிங்கிறது என்ன? lambda நாட் Na ப்ளஸ் lambda நாட் CH3COO, அதுமாதிரி HCl, அதுமாதிரி NaCl, Na + Cl மைனஸ். இப்போ இந்த எல்லா ஈக்குவேஷன்ஸையும் நீ வந்து போட்ட அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, lambda நாட் m HCl கிடைக்கும், CH3COH கிடைக்கும். இதையும் எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம போட்டுடலாம். சிம்பிளாக போடுறோம், பார்த்துக்குவோம். ஸோ இது எப்படி வந்தது அப்படிங்கிற விஷயத்த பாருங்கள். lambda நாட்டு m CH3COO மைனஸ், ஓகே, ப்ளஸ் lambda நாட் m H ப்ளஸ். இது வந்து கான்ஸ்டன்ட் அயான்ஸ்க்கு மட்டும் தனித்தனியாக போடுறேன். அதே மாதிரி lambda நாட் m H ப்ளஸ், சாரி, இது வந்து Na ப்ளஸ், ஏன்னா CH3COO NAக்கு தானே எழுதுகிறேன். அதுக்கப்புறம் H ப்ளஸ் ப்ளஸ் lambda நாட் m Cl மைனஸ், ஓகே, மைனஸ் lambda நாட் m Na ப்ளஸ் மைனஸ் lambda நாட் m Cl மைனஸ். ஓகே, இது எல்லாத்தையும் நீ அடிச்சின்னா இங்கே கவனி, ப்ளஸ் Na ப்ளஸ் போயிடும், மைனஸ் Na ப்ளஸ். அதே மாதிரி lambda நாட் m Cl மைனஸ், அது மாதிரி இது மைனஸ். அப்போ கடைசியாக என்ன நிற்கும் அப்படின்னா, lambda நாட் m CH3COO மைனஸ் இருக்கும், ப்ளஸ் lambda நாட் m H ப்ளஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படின்னா இது வந்துடும், lambda நாட் m CH3COOH. ஓகே, இது வந்துடும். ஸோ இது எப்படி வந்ததுன்னா, இது எல்லாத்தினுடைய ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். இப்போ நான் இதை தான் இங்கே தனித்தனியாக எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், lambda நாட் m இந்த ரெண்டு அயான்ஸ்னோட தான் இப்படி இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த எழுதியிருக்கேன்னா, ஓகே, இந்த எழுதியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி HCl ப்ளஸ் பண்ணி இந்த HCl இருக்கு பாருங்கள். இதை தான் இது இங்கே இருக்குல்ல, இதை தான் கீழே இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், lambda நாட் m HCl. ஓகே, மைனஸ் lambda நாட் NaCl இங்கே பாருங்கள், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ ஓகே, இது எல்லா அயான்ஸையும் நீ அடிச்சின்னா ஈச் கான்ஸ்டன்ட் அயான் இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். எல்லா கான்ட்ரிபியூஷனுடைய சம்மு தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? வீக் எலக்ட்ரோலைட் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த CH3COO மைனஸ்ங்கிற ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் தான், H ப்ளஸ்ங்கிறதும் ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் தான். புரியுதாப்பா? இந்த ரெண்டு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டோட கண்டக்ஷன் வச்சுட்டு அது ரெண்டுத்தையும் சம் பண்ணும்போது எனக்கு வீக் எலக்ட்ரோலைட் கண்டக்டன்ஸ். அப்போ என்னென்னா டேரெக்டாக கண்டுபிடிக்காம இன்டெரக்டாக கண்டுபிடிக்கலாம். இதுதான் மெயின் அப்ளிகேஷன் ஃபார் தி கோல்ட்ராஸ் லா. ஓகே, ஸோ இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்கப்பா, வேறு ஒன்றும் இல்லைப்பா, சிம்பிள். இந்த ஒரு கொஸ்டின் வந்து 5 மார்க் கொஸ்டின், ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கோல்ட்ராஸ் லான்னு கேட்பான். அப்படி கேட்டாங்கன்னா இதுதான் நீ எழுதணும். இதை எழுதி ஒரு எக்ஸாம்பிள் இதை எழுதணும். அட் இன்ஃபினிட் டைல்யூஷன் த லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரோலைட் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் த லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டன்ட் அயான்ஸ். ஓகே, so that is the molar conductivity is due to the independent migration of cation
and one direction, anions in the opposite direction போட்டு இதை எழுதுனா போதும். ஓகே, இல்லை இது எழுதலை அப்படின்னா இந்த மாதிரி ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. ஓகேப்பா. ஸோ 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா அப்ளிகேஷனோடு சேர்த்து கேட்பாங்க. அப்ளிகேஷன் கேட்கும்போது இந்த டேபிள்லாம் தேவையில்லை. ஸோ இந்த டேபிள்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் உனக்கு வந்து தேவையானதுக்காக தான்ன்றாங்க. அதே மாதிரி இதுவும் தேவையில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃபும் தேவையில்லை. இந்த பேராகிராஃப்லாம் ஜஸ்ட்டு உனக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வர்றது தான். 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற இந்த பேராகிராஃப் வந்து மேலே இருக்கிறத எழுதிட்டு நேராக அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இதை எழுதுனா போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் வீக் எலக்ட்ரோலைட். சரிங்க, கவனிங்க. கால்குலேஷன் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் வீக் எலக்ட்ரோலைட் இது வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீக் எலக்ட்ரோலைட்டுக்கு ஆல்ஃபா வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கு நம்ம ஆஸ்வால்ட் டைல்யூஷன்ல அந்த அயானிக் ஈக்லிபிரியம் இருக்குல்ல அதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். இங்கே பாருங்க, இந்த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கவனிச்சிங்கன்னா தெரியும். The degree of dissociation of weak electrolyte can be calculated from the molar conductivity at a given concentration and the molar conductivity at infinite dilution using the following. That means lambda is equal to இந்த எக்ஸ்பிரஷன் அடிக்கடி உனக்கு வந்து இதுக்கு வரும். அதாவது degree of dissociation of weak electrolyte equal to lambda m divided by lambda naught m. That is என்ன, molar conductance at a specific concentration. lambda mங்கிறது என்னன்னா molar conductance at a specific concentration. at a specific concentration. அதாவது ஏதாவது ஒரு கான்சன்ட்ரேஷன் வச்சு சொல்ல போகிறோம். ஓகே, லாம்டா நாட் எம் அப்படிங்கிறது என்னன்னா ஃபார் எலக்ட்ரோலைட் தான் இது எல்லாமே. ஓகே, எலக்ட்ரோலைட் இது வந்து லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ். ஓகே, இது வந்து அட்டு இல்லைன்னா அட்டு இன்ஃபினிட் டைல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். மோலார் கண்டக்டன்ஸ் அட்டு இன்ஃபினிட் டைல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஏதாவது ஒரு வேல்யூ, அதாவது கான்சன்ட்ரேஷன் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இங்கே வேல்யூ கிடையாது, அட்டு இன்ஃபினிட் டைல்யூஷனுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஆஸ்வால்ட் டைல்யூஷன்லாம் KS equal to alpha square C divided by 1 minus alpha. அப்படியே என்ன பண்ணுற அப்படின்னா ஆல்ஃபாவோட வேல்யூ அப்ளை பண்ணு. KA equal to alpha square, இது அப்படியே சிங்கிறது வருது இல்லையா, 1 minus alpha வருது இல்லை, ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படிங்கிறது லாம்டா ஸ்கொயர் எம் டிவைடட் பை லாம்டா நாட் ஸ்கொயர் எம்னு எடுத்து போகிறோம். இது வந்து எப்படி சொல்லணும்னா ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம், லாம்டா எம் ஸ்கொயர் டிவைடட் பை லாம்டா நாட் எம் ஸ்கொயர் அப்படிங்கிறத எழுதிப்போம் இல்லையா. அது அப்படியே இது அப்படியே அந்த ஆல்ஃபா ஸ்கொயருக்கு வரப்போகுது. இது அப்படியே எதுக்குன்னு கேட்டால் ஆல்ஃபா ஸ்கொயருக்கு. ஓகே, 1 மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இது இருக்குது, 1 மைனஸ் ஆல்ஃபாவுக்கு இது இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது என்னென்னா அந்த 1 மைனஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாம்டா நாட் எம் மைனஸ் லாம்டா எம் டிவைடட் பை லாம்டா நாட் எம் அப்படிங்கிறத எழுதலாம். இதை ஓகே, அதுதான் இங்கே அடுத்தது எழுதியிருப்பாங்க பாருங்கள், எழுதியிருக்காங்களா, இது அப்படியே எழுதியிருக்காங்களாப்பா. இதையும் அதாவது ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா பாக்கி இந்த கேவோட வேல்யூ வரும். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு லாம்டா நாட் எம் லாம்டா எம் டிவைடட் பை லாம்டா நாட் எம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்மால் லாம்டா கேபிட்டல் லாம்டா எதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம், எலக்ட்ரோலைட்டுக்கும் கான்ஸ்டன்ட் அயான்ஸ்க்கும் டிஃப்ரென்ஷியேட் காமிக்கிறதுக்காக தான். அடுத்தது கால்குலேஷன் ஆஃப் சாலிபிலிட்டி ஆஃப் ஸ்பேரிங்லி சாலிபிள் சால்ட். மொத்தம் அப்ளிகேஷனில் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் அது முடிஞ்சிச்சு, அடுத்தது செகண்ட் அப்ளிகேஷன் இது, இப்போ தேர்ட் அப்ளிகேஷன். ஓகே, இந்த 3 அப்ளிகேஷனும் சேர்ந்து தான் அங்கே 5 மார்க். அதனால் அப்ளிகேஷன்ஸ்னு கேட்டாங்கன்னா 3 அப்ளிகேஷனும் எழுதணும். ஸ்பேரிங்லி சாலிபிள் சால்ட் அப்படின்னா என்னென்னா அந்த AgCl அதே மாதிரி லெட் சல்ஃபேட்டு இதெல்லாம் வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரையாது. ஓகே, அப்போ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா பாதி கரையும் பாதி கரையாமல் இருக்கும். அப்போ இது பிரியும் போது Ag ப்ளஸ் அண்ட் Cl மைனஸாக பிரியுதா. இதுக்கு KSP வேல்யூ அயானிக் ஈக்லிபிரியம் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் எழுதுவோம். எப்படி எழுதுவோம், Ag ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag ப்ளஸ் இன்டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl மைனஸ். இதில் Ag ப்ளஸுக்கு C மோல்னு எடுத்துக்க, அது மாதிரி Cl மைனஸ்க்கும் C மோல்னு எடுத்துக்க, என்ன ரெண்டுமே ஈக்குவல் தானே. அப்போ KSP இஸ் ஈக்குவல் டு C ஸ்கொயர்னு எழுதலாமா. ஓகே, இப்போ லாம்டாவோட நாட் வேல்யூ நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா. தட் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இதில் நம்ம எழுதுவோம் மோலார் கண்டக்டன்ஸ். ஓகே, இதை எப்படி எழுதணும்னா இதில் கொஞ்சம் இப்படி மாற்றி எழுதிக்க, லாம்டா நாட் எம் தட் இஸ் மோலார் கண்டக்டன்ஸ் அட் இன்ஃபினிட் டைல்யூஷன் தட் இஸ் ஈக்குவல் டு கப்பா. கப்பாங்கிறது இப்படி எழுது, புக்கில் இருக்க மாதிரி வெறும் கேன் போட்டுறாத, இந்த கப்பாவை இப்படி எழுது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் -3 டிவைடட் பை C அப்படிங்கிறது எழுது.
ஸோ இங்கே நமக்கு சீனா என்ன அப்படின்னு தெரியும். சிங்கிறது என்ன ஆக்சுவலி கப்பா. இது அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா இன்டூ 10⁻³ டிவைடட் பை இங்கே என்ன கிடைக்கும் லாம்டா நாட் எம் இல்லையா. ஸோ கொஞ்சம் மாற்றி எழுதிக்கப்பா. அப்போ இங்கே கேஎஸ்பி சியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை, அதை அப்படியே கேஎஸ்பி பண்ணால் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் உனக்கு கிடைக்கும். இது 3வது அப்ளிகேஷன் இம்பார்ட்டன்ட். இந்த 3 அப்ளிகேஷனுடைய வேல்யூவையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களால் இந்த ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா உங்களால் சால்வ் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த செஷன் இதோட முடியுது. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அகெயின் வீடியோ கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு. கோல்ட்ராஸ் லா இப்போ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, கோல்ட்ராஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்னா இந்த 3 அப்ளிகேஷனையும் சேர்ந்தாப்புல எழுதணும்ப்பா, முக்கியம் 5 மார்க் கொஸ்டின் இருந்தால். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.